அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து இன்னைக்கு யுகபாரதியோட இடம், பொருள், இசை அந்த புத்தகத்த பத்தி பேசப் போறேன். இசை ஆக்சுவலி வந்து இசை வந்து எனக்கு அவ்வளோ புரியாது. அது வேர்ட்ஸ் மூலமா தான் பொதுவா புரிஞ்சுப்பேன். பாட்டு கேட்கிறேன் அப்படின்னா, அந்த பாடல் வரிகள் மேல தான் எனக்கு கவனம் அதிகமா போகும். ஸோ இவரு பாடல் வரி எழுதி அதுக்குண்டான அவர் பேசுறத சிலது கேட்டிருக்கேன். இந்த பாட்டு எழுதும்போது அந்த சிச்சுவேஷன் அத பத்திலாம் பேசியிருக்காரு. அத மாதிரியான ஒரு புத்தகமாக இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் வந்து நான் அவர் பேசுறது ரிலேட்டபிளா இந்த புக் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இந்த புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். ஆனா அது இல்ல. அந்த மாதிரி லைட் லைட்டா வந்தாலும் அவரு நேர்ல பேசுறது அது வேற ஒரு ட்ராக். அது ஆடியன்ஸ் பேசும்போது என்ன பேசணுமோ அத கரெக்ட்டா பேசுறாரு. இது ஃபுல்லா வேற ட்ராக். இது நம்ம வாசிச்சு அனுபவிக்க தான் செய்யணும். அவர் பேசிலாம் இதெல்லாம் கேட்கக்கூடாது. இந்த கட்டுரைகள்லாம் வந்து வாசிக்க தான் செய்யணும். ஃபர்ஸ்ட் வந்து கபீர் அவரோட கவிதைகள் பத்தி எழுதுறாரு. அவர் வந்து அ வேற மொழியில எழுதின கவிதைகள வந்து தமிழ்ல மொழிபெயர்த்து கொஞ்சம் எல்லாத்தையும் மொழிபெயர்க்கல. கொஞ்சம் மொழிபெயர்த்திருக்காங்க. அந்த கவிதைகள், அந்த ஈரடி கவிதைய வந்து அந்த ஊர்ல தோஹான்னு சொல்லுவாங்க. அவரு அத மாரி எவ்ளோ எழுதியிருக்காரு. அவரு எழுத படிக்க வேற தெரியாதாம். அதுவும் எனக்கு இத படிச்சு தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. அவருக்கு எழுத படிக்க தெரியாது. அவர் சொல்ல கேட்டு அவரோட ஃபாலோயர்ஸ் எல்லாம் அத எழுதி வச்சு, அந்த எழுதி வச்சதுல சில கவிதைகளுக்கு தான் தமிழ் மொழிபெயர்ப்பு இருக்கு. அப்போ எனக்கு இது அவர் கொஞ்சம் அங்கங்க தூவி இருக்காங்க யுகபாரதி. அவங்க வந்து சில கவிதைகள் அப்படி போற போக்குல லைட்டா தான் சொல்றாங்க. ஃபுல்லா அத பத்தி எக்ஸ்பிளைன்லாம் பண்ணல. ஆனா அந்த சொன்ன விதம் எப்படி இருக்குதுன்னா, நம்மள அங்க போய் யார் எழுதியிருக்காங்க? அந்த தமிழ் கவிதைகள் நம்மளால பார்க்க முடியுமா? அத நம்ம தேடி வாசிக்கணும் அப்படிங்கிற அந்த ட்ராக்குக்குள்ள போயிடுறோம். அந்த ட்ராக்குக்குள்ள போயிட்டு அது அது ஒரு நான் 2 கவிதையாவது தேடி கண்டுபிடிச்சு அத வாசிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்து அந்த கட்டுரையே வாசிக்கணுங்கிற மாரி தான் போகுது. ஃபர்ஸ்ட் கட்டுரை ஃபுல்லாவே கபீர் பத்தி தான் எழுதியிருக்காங்க. அது எல்லாமே எனக்கு எல்லாமே புது நியூஸ். அண்ட் 2வது அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த சிந்திச்சு அந்த எழுதின கவிதை. இப்போ அவங்க வந்து ஒரிஜினல் லாங்குவேஜ்ல அது வாசிக்கணும்னு தான் அவரும் ஆசைப்படுறாரு. ஆனா லாங்குவேஜ் தெரியாது. அது அது எனக்கும் அதே ஆசை தான் இருக்கு. அந்த ஒரிஜினல் கவிதைகளை அந்த இதுல வாசிக்கணும். செகண்ட் இது வந்து ஸ்டார்டிங் வந்துச்சு. எள்ளுவைய பூக்களையே அதுதான் இடம், பொருள், இசை அந்த கட்டுரை. அந்த 2வது கட்டுரை தொகுப்போட தலைப்பு தான் புக்குக்கு வச்சிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எள்ளுவைய பூக்களையேன்னு அந்த சாங் எப்படி எழுதுனாங்கங்கிறத ஆரம்பிச்சாங்க. ஓகே, இப்ப நம்ம நினைச்ச ட்ராக்குக்கு அவர் வந்துட்டாரு போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்து திரும்ப படிக்க ஆரம்பிக்கிறேன். அவ்வளவுதான். நான் 2 லைனு நான் அது எழுதுனதுக்காக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெருமையா பேசினாங்க. அவ்வளவுக்குலாம் நான்லாம் ஒர்த்து கிடையாது. அந்த மாதிரி அவர் எழுதிட்டு அவங்க என் ஃப்ரெண்டா இருக்கிறதுனால பெருமையா பேசுறாங்க. நீ அவார்டு வாங்குவேன்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கம்பருக்குள்ள போயிடுறாரு. அந்த அந்த ஏன் எள்ளுன்னு சொன்னேன் அப்படிங்கிறதுக்கு அது மோஸ்ட்லி நீங்க நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க. அவர் பேசியிருக்காரு அத. அது தெரியாதவங்களுக்கு சொல்றேன். பிகாஸ் கெட்ட விஷயங்களுக்கு தான் நம்ம இது பண்ணுவோம். இந்த கம்ப ராமாயணத்துல வந்து ராமன் வரும்போது உளுந்து அப்படின்னு தான் அதை கம்பர் மென்ஷன் பண்றாரு. ஏன் இல்லாம ஏன் உளுந்து மென்ஷன் பண்றாருன்னு இவரை தேடி பார்க்கும்போது தான் ஓகே, நல்ல விஷயம், ராமர் வர்றது நல்லது அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் ராவணன் இறக்கும் போது அந்த அம்பு, ராவணனோட உடம்புல தைக்கிற அம்பு ஒரு ஒரு அவன் உடம்புல அவன் நினப்புல இருக்கும் உடம்பு ஃபுல்லா இருக்கிற எந்தெந்த இடத்துல எல்லாம் சீதையை பத்தி ராவணனுக்கு நினைப்பு இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் எள்ளு முளை அளவுக்கு கூட இடம் விடாம தொலைக்குது அந்த அம்பு அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காரு. அது கெடுதலான விஷயங்களுக்கு எழுதும் போது அந்த எள்ளு எழுதியிருக்காரு. ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன்ல தான் நான் வந்து இங்க வந்து எள்ளு வய பூக்களையேன்னு எழுதினேன் அப்படின்னு. இது இப்ப நான் சொல்றது இவ்வளவு இந்த புக்ல இல்ல. இது ஆல்ரெடி அவர் சொன்னது. இது வேற லைட்டா அப்படியே மேலோட்டமா சொல்லிட்டு அப்படியே கம்பராமாயணத்துக்கு கம்பருக்குள்ள வந்து போயிடுறாரு. கம்ப ராமாயணம் அந்த அது ஆக்சுவலி என்னன்னா அந்த இதுல எனக்கு ரொம்ப முக்கியமான பிடிச்சது வந்து அதை வந்து பரப்பவங்க, பேசுறவங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, அத மாதிரி அந்த பேசுறவங்க அந்த கம்பர் பத்தி 4 பேர் பேசுனதுனாலதான், 4 பேர் அதை எழுதி வச்சதுனாலதான் என்னால வந்து அதுக்குள்ள போக முடியுது. அந்த கவிதைகளை வாசிக்கணும்னு எனக்கு தோணுச்சு. சோ எழுதினவங்களை விடவும் அதை வாசிச்சு அதை பத்தி புகழ்ந்து பேசுறவங்க ஜாஸ்தியா இருக்கணும். பேசுறவங்க பேசுறதை நிறுத்திடக்கூடாதுங்கிறது தான் அவர் சொல்றாரு. இப்போ நம்மளும் நம்ம படிச்ச புக்கை நம்ம பகிர்ந்தும் போதுதான் இன்னும் கொஞ்சம் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் பார்க்கணும், படிக்கணுங்க. இந்த புக்குமே அப்படிதான்.
நம்மள நிறைய படிக்க வைக்கக்கூடிய ஒரு புஸ்தகம். அவ்வளவுதான். அதுல இருந்து அப்புறம் கம்பராமாயணம்னு வால்மீகி ராமாயணம் இருக்கு, கம்பராமாயணம் இருக்கு. ராஜாஜி வந்து ரெண்டுத்துக்குமே வந்து இது உரை எழுதியிருக்காரு. அந்த உரை எழுதினதுல வந்து வால்மீகி ராமாயணத்துக்கும் கம்பராமாயணத்தோட உரையிலயும் டிஃபரன்ஸ் இருக்கு. ராமாயணமே டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சில இடங்கள்ல தமிழ்நாட்டுக்கு ஏத்த மாதிரிதான் கம்பராமாயணம் வந்து எழுதவே பட்டிருக்கு. நிறைய இடத்துல வந்து ஒரு பரதன் வந்து குகன் கிட்ட வந்து பேசும்போது அவங்க அம்மா பத்தி எக்ஸ்பிளைன் பண்றான். அப்போ வந்து எப்படிப்பட்ட ஒரு மோசமான அம்மானாலதான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு கதையெல்லாம் சொல்றான் அப்படிங்கிற வருது. அப்போ குகன் சொல்றான், என்னவா இருந்தாலும் நீ அம்மாவை அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு எழுதுறதுதான் ஒரிஜினல் வால்மீகி ராமாயணத்துல இருக்குது அப்படின்றது சொல்லிட்டு, இதுவே கம்பராமாயணத்துல வரும்போது தமிழ்நாட்டுக்கு ஏத்த மாதிரி குகன் வந்து பரதன் மாதிரி ஒரு சாதாரண ஆளுதான். ஆனா அவர் வந்து பரத்வாஜ ரிஷி, கரெக்டா சொல்றேன்னு தெரியல பேரு, அந்த முனிவர்கிட்ட தான் பரதன் பேசுற மாதிரியான அந்த கட்டத்தை வந்து கம்பர் வந்து மாத்தி வைக்கிறாரு. அப்போ அம்மாவை பத்தி இப்படி எல்லாம் நீ பேசக்கூடாதுங்கிறது குகன் வாயிலிருந்து வராம ஒரு ரிஷி வாயிலிருந்து வர்றதா எழுதியிருக்காரு. ஓகே, இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியல. அண்ட் ரெண்டாவது ராஜாஜி பத்தி அவர் எழுதின அந்த புகழ், அந்த 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 உரை நல்லா இருக்குதுன்னு சொன்னதுல என்னால அடுத்த கட்டத்துக்கு போக முடியல. நான் திரும்ப போறேன், அங்க போயிட்டு ராஜாஜியோடது கிடைக்குதானா ஆன்லைன்ல நம்மளுக்கு கிடைக்குது. நான் பழைய புக்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்காங்கல்ல தமிழ்நாட்டு அந்த வெப்சைட்ல, ஆன்லைன்ல கிடைக்குது. அதுல போயிட்டு எனக்கு தெரிஞ்ச கதையை படிச்சா தானே நம்மளுக்கு புரியும்னு சொல்லிட்டு அகலியோட கதையை எடுத்து அந்த ஒரு சாப்டர் மட்டும் நான் அதுல படிக்கிறேன். அதான் இங்கேருந்து நான் அங்க போயிட்டு அது அந்த சாப்டர் படிக்கிறேன். அந்த சாப்டர் ஃபுல்லா படிக்கும் போது எழுதின விதமே டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அண்ட் ரெண்டாவது அதுல எண்ட்ல ஒண்ணு வருது, நல்லவங்க, நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம், நல்லவங்க கிட்ட கொஞ்சம் கெடுதல் இருக்கும், கெட்டவங்க கிட்ட கொஞ்சம் நல்லது இருக்கும். அது வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு போற போக்குல. அந்த வெள்ளை துணியில வந்து கரைப்பட்டா நல்லா தெரிஞ்சிரும், அதனாலதான் அதை நம்ம திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கோம். இதுவே கருப்பு துணியில கரைப்படும் போது அது வெளியில டக்குன்னு தெரியாது. அந்த 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 எழுதின விதங்கள் எல்லாம் அது அது கொஞ்ச நேரம் என்ன நிக்க வைக்குது. ஓகே, ராஜாஜி எப்படி எழுதியிருக்காரு, அது எழுதின ரொம்ப இது ராமாயணம் படிக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, ஒரு கதையை படிக்கிற ஒரு சாப்டர் படிக்கிற மாதிரி, ஒரு கேரக்டருக்கு ஒரு சாப்டர் கொடுத்திருக்காரு. அந்த சாப்டர் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களையே வேற ஆங்கிள் படிக்கிற மாதிரியான ஒரு இது இருக்கு. இப்ப எனக்கு அந்த புக் எப்படியாவது படிச்சு இது முடிக்கணுங்கிறது மைண்ட் இருக்கு. அந்த ராஜாஜியோட புக்கு கண்டிப்பா படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு மைண்ட் தாட்ஸ்க்கு போயிடுச்சு. சரி, அதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த பேஜ்ல எழுதுற ராஜாஜி பத்தி எழுதிட்டே வந்துட்டு, ராஜாஜி வந்து கரெக்டா வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த சோமுவே அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ராஜாஜி பத்தின நீங்காத நினைவுகள்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அதுல இதெல்லாம் குறிப்பிட்டிருக்கு. அதுல எல்லாமே தூவி இருக்காரு. இருக்கு, நீ போய் அங்க போய் வாசிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு ஆனாலும் அங்க போய் இப்ப எனக்கு எதெல்லாம் வேணுமோ, எந்த புக்கெல்லாம் படிக்கணும் நான் நோட் பண்ணி வைக்கிற நிலைமைக்கு வந்துட்டேன். இப்ப என்ன சொல்றாரு, ராஜாஜியே இவ்வளவு நல்லா எழுதின ராஜாஜி இலக்கண சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறவர் தான் அந்த சோமு. அவரோட புக்கு இது. அப்படி ஒரு 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 இங்க இருந்து அங்க கொண்டு போய், அங்கேருந்து இங்க கொண்டு போய், அப்படி ஒரு ட்ராக்கா அப்படியே போயிட்டே இருக்குது. புரட்சிதாசன் அப்படிங்கிற ஒருத்தரோட பாடல் பத்தி எழுதுறாரு. அந்த பாடல்லயும் வந்து அந்த ட்ரையாங்கிள், முக்கோண நிலைமை அப்படிங்கறதெல்லாம் இருக்குல்ல, ஒரு புறம் மறுபுறம் தான், ஆனா அந்த 3 ஆங்கிள் அவ சிக்கிட்டு இருக்கா, அதை வந்து வார்த்தையா கொண்டுட்டு வரணும். அப்ப அவர் வந்து திரிபுரம்ங்கிற ஒரு வார்த்தையை வந்து எழுதியிருக்காரு. இப்படி ஒரு வேர்டு இல்ல, ஆனா வந்து அது கொண்டுட்டு வந்து அந்த இடத்துல எழுதியிருக்காரு. ஆனா நிறைய பேர் இன்னும் அதை கண்ணதாசன் பாட்டுன்னே சொல்றாங்களா, ஆனா அது வந்து புரட்சிதாசனோட பாட்டு. இப்ப இந்த புரட்சிதாசனோட பாட்டு என்னன்னா, போய் பாட்டு கேட்டுட்டு தான் வந்தேன். ஸோ இட்ஸ் லைக் நிறைய நிறைய விஷயங்களுக்கு நம்மளுக்கு தெரிய வர்றது. அண்ட் அவ்வளோ ஓகே, அந்த ஒரு திரிபுரம்ங்கிற வேர்டை நான் திரும்ப திரும்ப யோசிக்கிறேன். ஓகே, டிஃப்ரெண்டா இருக்கு. நம்ம அந்த மாதிரி 3 கோணம், ஒரு புறம் தெரியும், 3வது இருக்கு, 3ல எதை சூஸ் பண்ணான்னு தெரியலன்னா ஓகே, இந்த வேர்டு இருக்கு, இந்த வார்த்தைகள் இருக்கு. அதே மாதிரி கம்பராமாயணத்துலயும் எத்தனையோ லட்சங்கள், நிறைய வார்த்தைகளுக்கு இவ்வளவு லட்சம் வார்த்தைகள் இருக்கு. அத நம்ம வாசிச்சு எழுதினவங்க தான் அந்த அதுக்கப்புறம் உள்ளவங்க கவிஞர்கள், அதெல்லாம் வருது. அப்புறம் இந்த நீலமணி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நீலமணி, அவரும் கவிஞர், அவரை பத்தி பேசுறாரு. நடுவுல ஒரு நீலமணி கவிஞரை பத்தி பேசுறாரு.
மூணாவதா வந்து கசடதபரால வந்து அவர் நிறைய கவிதைகள் எழுதியிருக்காருன்னா, அவரோட மத்த கவிதைகள்லாம் வந்து நீங்க வந்து போய் வாசிங்க. எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ஒரு விஷயத்த வித்தியாசமா பாக்குற மாரி இருக்கு. இப்ப கசடதபர் அப்ப நான் கசடதபரால நீலமணி கசடதபரன்னு கிண்டல்ல போட்டு, நீலமணின்னு கிண்டல்ல போட்டு நான் செக் பண்ணிட்டு அட்லீஸ்ட் ஏதோ ஒண்ணு கண்ணுல பட்டோனே அத வாசிச்சுட்டு வரேன். இவர் 2 கொஞ்சம் தான் எழுதியிருக்காரு. நம்மளுக்கு அத வாசிக்கணுங்கிற அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருதுங்கிறத விட நெறைய விஷயங்கள் தெரியுது. அண்ட் அதுல ஒரு கவிதை இப்ப நான் வேள்பாரி படிச்சுட்டு இருக்கோம். வேள்பாரி அது ஒரு ட்ராக்ல போகுது. எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. அதையே அப்படியே மாத்தி போடுற மாரி ஒரு 2 வரி கவிதை. நீ வந்து இந்த மாரி இப்படி வீரமா வாசிச்சுட்டு இருக்க. சோ அப்போ வந்து இது அப்படியே மாறி அப்படின்னா ஒரு 2 வரி இது மட்டும் வாசிச்சுறேன். நடந்தான் பாரி நடந்த மக்களின் தோல் மீதேறிய சிவகை செல்வார் செலுத்தியவரியால் உருவான தேரை கொடிக்கு நிறுத்தி முதல் தடவையாக நடந்தான் பாரி. அதாவது என்னன்னா அவன் நடந்து போனான். நம்மளுக்கு தெரிஞ்ச லைன் என்ன, பாரி வந்து முல்லைக்கு தேர் கொடுத்துட்டு நடந்து போயிட்டாரு. இப்போ முல்லைக்கு தேர் அவன் நடந்து போனான். இது வரைக்கும் பல்லக்கு தூக்கிட்டு இருந்தவங்க நடந்து போன மாதிரியே அவங்களோட வரியில வாங்கின தேரை முல்லைக்கு கொடுத்துட்டு முதல் தடவையா நடந்தான். மத்தவங்க எல்லாம் எல்லா தடவையும் நடந்துட்டு தான் இருக்காங்க, இவன் முதல் தடவையா நடந்தான். நீங்க இப்படியும் பார்க்கலாம், அது ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க வேண்டாம், நீங்க இப்படியும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 லைன்ல வந்து இருக்கு. இது இந்த புக்கு நான் இன்னும் முழுசா முடிக்க முடியாது. ஏன்னா அந்த புக்கு சொல்ற புக்ஸ்க்கு எல்லாம் போயிட்டு வந்து முடிச்சாதான் இது முழுசா முடிச்சுதான் ஆகும். நான் எல்லாத்தையும் முடிக்கணும் அப்படிங்கிற நினைக்கிறேன். நீங்க எல்லாருமே அதை கண்டிப்பா வாசிக்கணும். நன்றி, வணக்கம்.